இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோர்களே, பெரியவர்களே, குழந்தைகளே, உங்களை இந்த நாளிலே ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். இந்த நாளை ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கும் போது கண்களை மூடி அவருக்கு நன்றி சொல்லுவோமா? அன்பு தெய்வமே, இந்த அதிகாலை வேளையிலே எங்களோடு உம்முடைய இறைவார்த்தையை தந்து எங்களோடு நீர் பயணிக்கும் போது உம்முடைய அருளையும் ஆற்றலையும் சக்தியும் நாங்கள் இந்த நேரத்தில் அனுபவிக்கின்றோம். இந்த நாளை உம்முடைய பாதத்திலே தருகின்றோம். ஆசீர்வதியும், எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்களுடைய தலைமுறையை ஆசீர்வதித்து உம்முடைய கண்ணின் கருவழி போல எங்களை பாதுகாத்து வழிநடத்தும். ஆமீன். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை தொடக்க நூல் 41 அதிகாரம் 51, 52 இறைவார்த்தைகள். யோசேப்பு எல்லா துன்பங்களையும் என் தந்தையின் வீட்டையும் கடவுள் மறக்கச் செய்தார் என்று சொல்லி தலைமகனுக்கு மனாசே என்று பெயரிட்டார். பின் நான் துன்புற்ற இந்த நாட்டில் கடவுள் என்னை பலுகி பெருகச் செய்தார் என்று சொல்லி அடுத்தவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டார். சகோதரமே, யோசேப்பு சொல்கிறார், எனக்கு வந்த எல்லா துன்பங்களையும், நான் அனுபவித்த அனைத்து துயரங்களையும், எனது தந்தையின் வீட்டில் நான் அனுபவித்த வேதனைகளையும் கடவுள் மறக்கச் செய்தார் என்று சொல்லி மகனுக்கு மனாசே என்று பெயரிட்டார். மறதி என்பது ஒரு கொடை. வாழ்க்கையில் சிலவற்றை மறக்க வேண்டும். அனைத்தையும் நினைவில் கொண்டிருந்தால் வாழ்க்கையே தொலைந்து போய்விடும். எனவே மறதி மனிதனுக்கு நல்ல மருந்து. மகிழ்ச்சியான ஒரு நேரத்தை தந்து நேற்று வரையுள்ள கசப்பான கண்ணீரான அனைத்தையும் கடவுள் துடைத்து மாற்றுகின்ற அனுபவம் மிகவும் மேலானது. ஒருவர் பாவ சங்கீர்த்தனம் செய்துவிட்டு வந்து அனைத்தையும் மறந்து விடுவார். அத்தோடு யாரிடமாவது மனத்தாங்கல் இருந்தால் அவர்களிடம் நேரடியாக சென்று மன்னிப்பு கேட்பார். சில சமயம் எதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற மனநிலை எனக்குள் வரும். அப்பொழுதெல்லாம் என்னையே தாழ்த்தி கொண்டு சிலுவையில் இயேசு தந்த மன்னிப்பை நினைவில் கொண்டு மன்னிப்பு கேட்பேன் ஃபாதர், நான் மகிழ்ச்சியாக இன்று இருக்கிறேன் என்று சொன்னார். நான் துன்புற்ற இந்த எகிப்து நாட்டில் கடவுள் என்னை பலுகச் செய்தார் என்று கூறி அடுத்தவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டார் என்று யோசேப்பு சொல்லுகின்றார். எகிப்தில் யோசேப்பு பல துன்பங்கள் அனுபவித்தார். தன்னை குற்றவாளி என்று முத்திரை குத்தி சிறையில் அடைத்தார்கள். இல்லாத பழி சொல்லுக்கு ஆளானார். துன்பங்களை சுமந்து, துயரங்களை சுமந்து, பழியை சுமந்த யோசேப்பை கடவுள் கண்டார். அவ்வாறு துயரங்கள் மறைந்த பிறகு யோசேப்பு இரண்டாவது மகனை எப்ராயிமை தந்து ஆசீர்வதித்தார் என்று சொல்லி மகிழ்ந்தார். மக்கள் செல்வத்தால் ஆசீர்வதித்தார். துன்பங்களை மறக்கச் செய்து மகிழ்ச்சியால் நிரப்பினார். துன்பத்தின் மத்தியில் துன்பம் தந்தவரல்ல கடவுள், மாறாக துன்பத்தின் மத்தியில் பலுகி பெருக ஆசீர்வதித்தவர் கடவுள். தனது சந்ததி அழியாதபடிக்கு தலைமுறையை ஆசீர்வதித்தவர் கடவுள் என்று சொல்லி யோசேப்பு கடவுளை புகழ்ந்தார். இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம் நமக்கு கிடைக்க என்று ஜெபிப்போம். நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.